வணக்கம் நண்பர்களே. சோ இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் டே 5 நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் அந்த பேலன்ஸ் 58 ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா அடிச்சு 7 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணி இந்த ஒரு டெஸ்ட் சீரிஸையும் 2-0 ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க. சோ இந்த ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இந்தியா ஆப்வியஸ்லி ஒயிட் வாஷ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வெஸ்ட் இண்டீஸ் பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ரொம்ப புவரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் காமிச்சாங்க, எஸ்பெஷலி இன் செகண்ட் இன்னிங்ஸ் தான் சொல்ல முடியும். சோ இந்த டே 5ல வந்து பாத்தீங்கன்னா KL ராகுல் கடைசி வரைக்கும் நின்று ஒரு சூப்பர் 58 நாட் அவுட் அடிச்சாரு. அண்ட் இன்னொரு சாய் சுதர்ஷன் 39 நல்லா விளையாடி தந்தாரு. ஒரு புவரான ஒரு ஷாட் ஆடி ஸ்லிப்ல கேட்ச் கொடுத்துட்டு போனாரு. அந்த 39 கன்வெர்ட் பண்ணி ஒரு 50 அடிச்சிருந்தாருன்னா இன்னுமே சூப்பரா இருந்திருக்கும். கில் வந்தாரு, ஒரு 6 அடிச்சாரு, சீக்கிரம் முடிக்கணும்னு பார்த்தாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா அவரு தூக்கி அடிச்சு கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்புறம் துருஜுரல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6-7 ரன்ஸ் அடிச்சு நாட் அவுட்ல போயிட்டாருன்னு சொல்ல முடியும். சோ இந்தியாவுக்கு பொறுத்தவரைக்கும் லாட்ஸ் ஆஃப் பாசிட்டிவ்ஸ்ங்க இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச். வெஸ்ட் இண்டீஸ் பொறுத்தவரைக்கும் இந்த செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல இருந்து தான் கொஞ்சம் பாசிட்டிவ்ஸ் எடுக்க முடியும், தவிர மத்தபடி டிசப்பாயின்மெண்ட்ஸ் தான் நிறைய இருக்கு. பட் இந்த பாசிட்டிவ்ஸை யூஸ் பண்ணி அடுத்த வர நியூசிலாந்து சீரிஸ்ல வெஸ்ட் இண்டீஸ் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொஞ்சம் கேம்ஸ் வின் பண்ண பார்க்கணும் மக்களே. இந்தியா பொறுத்தவரைக்கும் மேட்ச் எக்ஸ்பெக்டட் டாமினேட் பண்ணிட்டாங்க மக்களே.